புதுநிலைப்பட்டி மாபெரும் மாட்டு வண்டி மற்றும் குதிரை வண்டி எல்கை பந்தயம். ஆமாக்கா, அனல் பறக்குதுக்கா. உண்மையிலே கொஞ்சம் மாடு வந்திருந்தாலும் உண்மையிலே பெரிய மாடுலாம் சூப்பரா ஓடினாங்கக்கா. சரியான பட்டிக்கா. அங்கங்க ஒரு வண்டியில இழுத்துட்டு போனுச்சு. இழுத்துமே வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ்னா அதெல்லாம் என்னக்கா கடுமையான போராட்டங்க. அதுக்கு எல்லாம் போட்டியா நீயா நானா போட்டு பாரு, களத்துல இறங்கி ஆடுறாங்க, சிறப்பாவே இருந்தது. அதுலயும் குதிரை பந்தயம்னா சரியான போட்டிக்கா, கடுமையான போட்டிக்கா. கோட்டையை கணிச்சு வருவாங்க நினைச்சா வரல. இந்த வருஷம் தான் எந்த வண்டியும் வர விடாம புதுசா பண்ணாங்க. இனிமே எல்லாரும் அந்த மாதிரி பண்ணணும்னு பாக்குறேன். புதுநிலைப்பட்டினா ஒரு தனி சிறப்பு இருக்கு. இந்த ஏரியாவில் வயிறு வேலை தவிர எங்க ஊர்ல தான் குதிரை பந்தயம்னு இந்த ஏரியாவில் வைக்கிறோம். புதுநிலைப்பட்டினாலே சிறப்பு தாக்கா. பந்தயம்னா வேற லெவலுக்கா. இது 10வது வருஷம் நடத்துறோங்கா. கண்ணுடைய ஐயனார், குறுந்துடைய ஐயனார், ராக்கம்மா பேச்சியம்மாள், அதுதான் எங்க ஊர் குலதெய்வம். புதுநிலைப்பட்டி மண்ணுனாலே சிறப்பு. அதுலயும் ரொம்ப சிறப்பு இங்க இருக்க ரேஸ் தான். 2 வீலர் விட மாட்டோம். டயர்னா 6 மணினா 6 மணிக்கு விடுவோம். இதுதான் சிறப்பு. எங்க ஊர்ல சுற்றுவட்டாயில நிறைய வண்டி பந்தயம் நடக்குது. எங்க ஊருக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்து வந்திருக்காங்கன்னா அது ஒரு பெரிய விசேஷம் தான். ஆமா, புதுநிலைப்பட்டியோட சிறப்பை சொல்றதுக்கே ஒரு தகுதி வேணும். அதுக்கான தகுதி இருக்கானு எனக்கு தெரியாது. இருந்தாலும் எங்களோட முன்னோர்களுடைய சிறப்பெல்லாம் இந்த பெரிய செல்வாக்குள்ள ஒரு இது 12 பிரைஸ் கொடுத்துருக்கோம். இது எங்கேயுமே உலகத்தில் எங்கேயுமே 12 பிரைஸ் ஒரு போட்டிக்கு கொடுக்க மாட்டாங்க. 3 தான் கொடுப்பாங்க, இல்லை ஒரு 5 கொடுப்பாங்க. இன்னைக்கு 12 பிரைஸ் கொடுத்துருக்கிறதுக்கு உலக அதிசயம். அதுக்கு மட்டும்தாங்கா பிரைஸ்னா இப்படிதாங்க இருக்கணும். பந்தயமும் சரியான பந்தயங்க. இவ்வளவு அன்பளிப்பு யார் கொடுப்பா? அன்பளிப்புனால இப்ப 21 மாடு போயிருக்குன்னா 9 அன்பளிப்பு கொடுக்குறாங்க. நல்லா சூப்பரா ஓட்டுவாங்க. யார் வந்தாலும் எந்த பிரச்சனையும் இருக்காது. போலீஸ் காவல்துறையும் நல்லா பாதுகாப்பு கொடுப்பாங்க. மாட்டுக்காரல கஷ்டப்படுறது மாதிரி இல்ல, அது ரொம்ப ஒரு பெருமைப்பட வேண்டிய வந்து உண்மையிலே சூப்பரா இருந்துச்சுக்கா. பரபரப்பா இருந்துச்சு இந்த ஏரியா அன்னைக்கு வந்ததுல. பயங்கரமா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் செகண்ட் சூப்பரா போட்டாங்க போட்டி. நல்லா தான் போட்டி போட்டாங்க. மாடுலாம் ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. எப்படி ஓட்டுனாங்க? நல்லா அடிச்சு வெட்டினாங்க. பெரிய மாடு பாக்குறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு. குதிரை பந்தயம் சின்ன மாடு அதை விட பரபரப்பா இருந்துச்சு. குதிரை வண்டி அதை விட பரபரப்பா இருந்துச்சு. அவ்வளவு பந்தயம் இருந்து எங்க ஊருக்கு ஒரு 50 வண்டிக்கு மேல வந்து கலந்துகிட்டது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். கேகேஆர் காலைனா எங்க ஊருக்கே அது உயிர்க்கா. கேகேஆர் காலை சொல்லவே வேணாக்கா. எல்லாருக்குமே கேஆர்னு சொன்னாவே பெருமை தான் எங்களுக்கு. ஆமா, அப்பா எங்க ஊர் மாடுனா அந்த மாட்டுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குக்கா. எப்படிமா ஓடா காலை எங்க வீட்டு மாடு மாதிரி ஒவ்வொருத்தவங்களோட வீட்டு காலை அது. கேகேஆர் காலை வந்து எப்பவுமே அவங்க குழந்தை மாதிரி வளர்ப்பாங்க. அவர் களத்துல இறங்கிட்டாருன்னா செம சிறப்பா வேலை செய்வாரு. ஐ லவ் யூ ரேக்லா டு மஞ்சுரட்டு. லவ் யூ ரேக்லா. லவ் யூ ரேக்லா. புதுநிலைப்பட்டி மாபெரும் மாட்டு வண்டி மற்றும் குதிரை வண்டி எல்கை பந்தயம் பயங்கர சிறப்பா நடந்துகிட்டு இருக்கு. வாங்க போட்டி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஊர் வந்து ரொம்ப சிறப்பான ஊரு. யார் வந்தாலும் எந்த கவலை இல்லாம சிறப்பா கொண்டாடுவாங்க. இந்த வருஷம் திருவிழாவுக்கு வந்திருக்க அனைவருக்கும் நன்றி. போட்டி இதெல்லாம் எப்படி இருந்துச்சு? நல்லா சிறப்பா இருக்கும். வருஷம் வருஷம் வர்றவங்களுக்கு எல்லாருக்குமே பரிசு உண்டு, ஆறுதல் பரிசு உண்டு. அதே போல இங்க வந்தவங்க யாருமே வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா நடக்கும். நைட்டு கச்சேரி உண்டு, சனிக்கிழமை கபடி போட்டி உண்டு. அனைவரும் வந்து கலந்து கொள்ளுங்கள். காலை சாரதிகள் எப்படி ஓட்டுனாங்க இன்னைக்கு? நல்லா சூப்பரா ஓட்டுவாங்க. யார் வந்தாலும் எந்த பிரச்சனையும் இருக்காது. போலீஸ் காவல்துறையும் நல்லா பாதுகாப்பு கொடுப்பாங்க. இந்த ஊருக்கு வந்துட்டு எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா திருவிழா வருஷம் வருஷம் நடக்கும். எப்படி இருந்துச்சுக்கா? சூப்பரா இருந்துச்சு. நீங்க போட்டி எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு. எப்படி ஓடுச்சு காலெல்லாம்? வேகமா ஓடிச்சு நல்லா இருந்துச்சு. ஓடுச்சா? ஓகே சூப்பர். நம்ம ஊர் காலை பத்தி சொல்லுங்க. கேகேஆர் காலை வந்து எப்பவுமே அவங்க குழந்தை மாதிரி வளர்ப்பாங்க. அவர் களத்துல இறங்கிட்டாருன்னா செம சிறப்பா வேலை செய்வாரு. இன்னைக்கு புதுநிலைப்பட்டி வந்து எப்படி இருந்துச்சு? செம்மையா இருந்துச்சுக்கா. கோட்டையை கணிச்சு வருவாங்க நினைச்சா வரல. இன்னைக்கு போட்டி எப்படி இருந்துச்சு? பெரிய மாடு செம்மையா இருந்துச்சு. இந்த வருஷம் தான் எந்த வண்டியும் வர விடாம புதுசா பண்ணாங்க. இனிமே எல்லாரும் அந்த மாதிரி பண்ணணும்னு பாக்குறேன். பரவாயில்ல. இந்த சின்ன வயசுல அவ்வளவு அழகா வந்துட்டு பேசுறேன். இன்னைக்கு சாரதிகள் காளைகள்லாம் எப்படி ஓட்டுனாங்க? உனக்கு பார்க்க எப்படி இருந்துச்சு இன்னைக்கு? செம்மையா இருந்துச்சுக்கா. குட்டி பிரபா வருவாங்க நினைச்சேன், வரல. புதுநிலைப்பட்டி உங்க ஊரை பத்தி சொல்லு. எங்க ஊர்ல வருஷம் வருஷம் மாட்டு பந்தயம் நடக்கும். செம்மையா நடந்தாங்க. 50,000 முதல் பிரைஸ். சூப்பரா இருந்துச்சு. இது மாதிரி பந்தயம் யாருக்கிட்டயும் இல்ல இந்த ஊர்லயும். இல்லையா? ஸ்பீடா பெரிய காலை ரொம்ப ஃபோர்ஸ்ல ஒண்ணுச்சு. அது எல்லார்ட்டையும் விளையாட்டு காமிக்க ரொம்ப பாசமாவும் இருக்கும்.
இது அருமையா ஓட்டினாங்க. ஃபர்ஸ்ட் செகண்ட் சூப்பரா போட்டாங்க போட்டி. புதுநிலைப்பட்டி பந்தயம் ஸோ போன வருஷம் வந்து இந்த வருஷமும் ரொம்ப சிறப்பா நடந்துச்சு. இப்போ சின்ன மாடலாம் வேற லெவலா போய்கிட்டு இருந்துச்சு. புதுநிலைப்பட்டி மண்ணை பத்தி சொல்லிருங்க. புதுநிலைப்பட்டினாவே எங்க இளைஞர்கள் பூரா ரொம்ப ஆர்வமா இருப்பா இந்த விளையாட்டு போட்டி நடத்துறதுக்கு. சரி, அதே மாதிரி இந்த பந்தயத்துக்கு வந்து எங்க ஊருக்கு வண்டி எல்லாம் 4 ஊர்ல இன்னைக்கு பந்தயம் நடந்துகிட்டு இருக்கு. இருந்தாலும் எங்க ஊருக்கு மட்டும் தனியா மாட்டு வண்டி வந்து எக்ஸ்ட்ராவே வரும். ஏன்னா அந்த அவங்கள ஊக்கப்படுத்துறது எங்க ஊர் இளைஞர்கள் வந்து அவங்க விருப்பப்பட்டு அந்த மாடுகளுக்கு வந்து பரிசு கொடுக்க போட்டி போட்டுக்கிட்டு வருவாங்க. அதனால அந்த மாட்டுக்கார பூரா எங்க ஊரை விரும்பி வருவாங்க புதுநிலைப்பட்டிக்கு. இன்னைக்கு ஐ லவ் புதுநிலைப்பட்டிலாம் வச்சிருக்கீங்களேனா? அது வந்து வர்றவங்க எங்களை லவ் பண்றதுக்காண்டி அந்த போட்டோ வச்சு வச்சிருக்கோம். ஊரை லவ் பண்ணிக்கிட்டே இருக்கா வர்றவங்க. அதே மாதிரி வர்ற மாட்டு வண்டிக்கார வந்து புதுநிலைப்பட்டினா ஒரு தனி சிறப்பு இருக்கு. இங்க போனோம்னா எந்த அம்மனுக்காக எந்த சாமிக்காக இன்னைக்கு நடக்குது? கண்ணுடைய ஐயனார் குறுந்துடைய ஐயனார் ராக்கம்மா பேச்சியம்மாள், அதுதான் எங்க ஊர் குலதெய்வம். அந்த குலதெய்வத்துக்காண்டி இந்த விழாவை வருஷத்துல ஒரு தடவை நடத்துவோம். இன்னைக்கு பெரிய மாடு சின்ன மாடெல்லாம் 20 வண்டி, அது 9 பரிசு. அதை பத்தி சொல்லுங்கண்ணா. அதனாலதான் இந்த மாட்டு வண்டிக்காரன் எங்க ஊரை லவ் பண்றா. அதுக்கு தான் இந்த லவ் வச்சிருக்கோம். பெரிய மாட்டுல வந்து 11 வண்டி, நடு மாட்டுல 10 வண்டி, சின்ன மாட்டுல 21 வண்டி, 9 பரிசு. அதான் சிறப்பு. குதிரை வண்டிக்கு மட்டும் 9 குதிரை எத்தனை வந்திருக்கும்? 9 குதிரை வண்டி வந்திருக்கு. அதுக்கும் எல்லாத்துக்குமே சிறப்பு பரிசும் உண்டு. போட்டி எப்படி இருந்துச்சுன்னா? போட்டி தான் நீங்க உங்க அண்ணாலதான் பாத்தீங்கல்ல எப்படி நடந்துகிட்டு இருக்குன்னு. நீங்களே பாத்துக்கிட்டு லெவலே வேற. பைக்கு இந்த வருஷம் குட்டி பையன் என்கிட்ட இப்ப பேட்டி கொடுத்தா, அக்கா எங்க ஊர்ல இன்னைக்கு பைக் நல்லா போகாம சூப்பரா நடந்துச்சுக்கா, இதே மாதிரி வருஷம் நடக்கணும்ன்றான். கண்டிப்பா அதை நாங்க இளைஞர்கள்லாம் ஒரு முடிவு நேற்று கமிட்டியில எடுத்தோம். வண்டி எல்லாம் உள்ள விட்டோம்னா அந்த மாட்டுக்காரர்களுக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சுன்னு நாங்க ஊர் ஆளுகளே சேர்ந்து அத அந்த வண்டியெல்லாம் நிப்பாட்டுறதுக்கு ஊர் ஆளுங்க முயற்சி எடுத்து அதை நிப்பாட்டிட்டோம். புதுநிலைப்பட்டின சிறப்புனாலே வண்டி பந்தயம் ரொம்ப சிறப்பு. அதுவும் இந்த ஏரியாவில் வயிறு வேலை தவிர எங்கள் ஊரில் தான் குதிரை பந்தயம்னு இந்த ஏரியாவில் வைக்கிறோம். குதிரை பந்தயம் இன்னும் சிறப்பாக இருக்கும். எங்கள் ஊருக்கு 2 வீலர் விட மாட்டோம். டயர்னா 6 மணினா 6 மணிக்கு விடுவோம். இதுதான் சிறப்பு. எங்கள் ஊரில் வந்து அது மாதிரி மஞ்சு விரட்டு மாடும் எங்கள் ஊரில் ஊர் மாடுன்னு வச்சிருக்கிறோம். அதெல்லாம் ரொம்ப சிறப்பு. இது வந்து 10வது வருஷமா நடந்துருக்கு. 10 வருஷமா நடந்துருக்கு. போட்டி கடுமையாக இருந்துச்சு. எல்லா எங்க சுற்றுவட்டாயில் நிறைய வண்டி பந்தயம் நடக்குது. எங்கள் ஊருக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்து வந்திருக்காங்கன்னா அது ஒரு பெரிய விசேஷம் தான். 7 பெரிய மாட்டில் 7 மாடு, சின்ன மாடு 10 மாடு, கரிச்சா மாடு 21 மாடு வந்திருக்கு. இந்த ஏரியாவில் 21 மாடுங்கிறது அடுத்தடுத்த ஊர் பந்தயம் பக்கத்து ஊர்ல இருக்கு. எங்க ஊர் சிறப்புக்காண்டி வந்திருக்காங்க. அதனால அவங்க பிரைஸ் ஏற்றி 9 பிரைஸ் அறிவிச்சிருக்கோம். 6 அறிவிச்சு 9 கொஞ்சம் நாங்க தப்பு பண்ணிட்டோம். இன்னும் அடுத்ததை மாத்தணும். 2 பிரைஸா கொடுத்து எல்லாத்தையுமே டபுளா கொடுப்போம்னு ஆசைப்பட்டோம். இந்த தரம் கொஞ்சம் அவசரப்பட்டோம். அதனால 9 பிரைஸா கொடுக்குறோம். எல்லாருக்கும் நன்றி. எங்க ஊருக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. இல்ல ஒரு மச்சான் இல்லம்மா, நம்ம பந்தயம் நல்லா இருக்கு. நம்ம ஊர்ல போய் சிறப்பா இருக்கும். உங்க மச்சான் கூப்பிட்டாதனால குடிமுறை வந்து நம்ம ஊர் பந்தயம் நல்லா இருந்துச்சுப்பா. நம்ம ஊர் பந்தயம் எப்போது சிறப்பா இருக்கும். எல்லாரும் பயங்கர ஆர்வத்தோட பெண்கள் பாத்துட்டு இருக்கீங்க. எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு. எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எப்பொழுதுமே. அதனால நாங்க 4 மாடுகளும் உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கோம். அடுத்து வந்தீங்க? நாங்க அதான் 6 மணிக்கே வந்தாச்சு. 6:30. ஆமா, 6:30 ஆரம்பிச்சாங்க. 6 மணிக்கே வந்தாச்சு. போட்டிலாம் எப்படி போடுறாங்க? சூப்பர். இவ்வளவு அன்பளிப்பு யார் கொடுப்பா? அன்பளிப்புனால இப்ப 21 மாடு போயிருக்குன்னா 9 அன்பளிப்பு கொடுக்குறாங்க. 3 தானே. இந்த 9 கொடுக்கறதெல்லாம் எல்லாரும் எல்லா மாவட்டத்துல இருந்து சாரதிகள் வந்திருக்காங்க. சாரதிகளும் காளைகளும் எப்படி ஓட்டுறாங்க? அதுக்கெல்லாம் திறமை வேணும். மாடோட ஓடுறதுன்னா அதுக்கு ஒரு திறமை வேணும்ல. மாடு நல்லதமா நல்லா பந்தயம் நல்லா நடக்குது. எப்படி பார்க்க உங்களுக்கு ஆர்வமா இருந்துச்சு? நல்லா பார்க்க ஆர்வமா இருக்கு. பந்தயம் உண்மையிலே சூப்பரா இருந்துச்சுக்கா. அதுக்கப்புறம் எப்படி ஓட்டுனாங்க எல்லாரும்? உண்மையில சூப்பரா ஓடினாங்கக்கா எல்லாருமே. எல்லா சாரதிகளும் எப்படி போட்டி போட்டாங்க? ஆமாக்கா, அனல் பறக்குதுக்கா. உண்மையிலே கொஞ்சம் மாடு வந்திருந்தாலும் உண்மையிலே பெரிய மாடுலாம் சூப்பரா ஓடினாங்கக்கா. போட்டி எப்படி போட்டாங்க? போட்டி நான் வேற லெவலா இருந்துச்சுக்கா. இப்ப 21 வண்டி போச்சு. ஆமாக்கா, 22 வேற லெவலா இருக்குனே. நீங்க எந்த ஊரு? நாங்க புதுநிலைப்பட்டிக்கா.
புதுநிலைப்பட்டினாலே சிறப்பு தான்க்கா. பந்தயம்னா வேற லெவலுக்கா. இது 10வது வருஷம் நடத்துறோங்க்கா. கேகேஆர் காலை எவ்வளவு பிடிக்கும் உங்களுக்கு? கேகேஆர் காலை சொல்லவே வேணாம்க்கா. எல்லாருக்குமே கேகேஆர் காலைனா எல்லாருக்குமே பிடிக்கும்க்கா. காலைன்னு சொன்னாலே ஐயான்னு அவ்வளவுதான்க்கா. வேற லெவலா இருக்குங்க. எப்படி விளையாடுவாரு மஞ்சள் மஞ்சள் அவுத்தாலே எல்லாருமே பயப்படுவோம். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி ஓட்டுனாங்க? நீ எப்படி ஓட்டுனாங்க? கேகேஆர் காலைனா எங்க ஊருக்கே அது உயிர்க்கா. கண்ணுடையார் காலைனாலே எல்லாருக்குமே பிடிக்குங்க. செம்மக்கா. டெம்போல இருந்து இறக்குனாலே போதுங்கா. அவ்வளவுதான். கேகேஆரா? ஆமாக்கா. கேகேஆர் மாறினாலே எல்லாருக்குமே பிடிக்குங்க. பொண்ணுங்கள்ல இருந்து பசங்க வரைக்கும் சூப்பரா இருக்குங்க. டெம்போல இருந்து இறக்குனாலே கத்துனா மஞ்சத்துக்குனா போவோங்க. பெரிய மாடு சின்ன மாடு போட்டி எப்படி இருந்துச்சு? உண்மையிலே சூப்பரா இருந்துச்சுக்கா. போட்டிலாம் போட்டு இப்படியா சூப்பரா இருந்துச்சு. பரபரப்பா இருந்துச்சுங்க. எல்லாருமே சூப்பரா இருந்துச்சு. நல்லா பரபரப்பா இருந்துச்சு. மாடு, பெரிய மாடு, சின்ன மாடு, நடுச்சுட்டு எல்லாமே குதிரை எல்லாம் பயங்கரமா வந்துச்சுங்க. நல்லா சிறப்பா இருந்துச்சு. ஊரு நல்லா சிறப்பா பண்ணாங்க. கேட்கறதுக்கு மரியாதை பண்ணாங்க எல்லாமே. நீங்க எந்த மாடு கொண்டு வந்தீங்களா? கொடிமங்கலத்துல இருந்து வந்தோம். திருப்பதி அம்பலம், நகுலம்பலம் மாடு. யாரு ஓட்டுனா சாரதி? தெக்குப்பட்டி பிரேம். இன்னைக்கு எல்லா சாரதிகளுக்குள்ளயுமே போட்டி எப்படி இருந்துச்சு? ஒவ்வொருத்தரும் அவ்வளவு தரமா இருந்துச்சு. பூரா இன்னைக்கு ஒரே நாள்ல நிறைய ஊர்ல வந்துட்டு பந்தயமும் இருக்கு. பரபரப்பா இருந்துச்சு. இந்த ஏரியா அன்னைக்கு வந்ததுல பயங்கரமா இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு? வேற லெவல்ல இருந்துச்சு. எங்க ஏரியானாவே ரேஸ் தானே ஃபேமஸ் வந்து. அப்ப வேற லெவல்ல தானே இருக்கும். புதுநிலைப்பட்டி மண்ணுனாலே சிறப்பு. அதுலயும் ரொம்ப சிறப்பு இங்க இருக்க ரேஸ் தான். வேற லெவல் தான். இந்த ஏரியா சரௌண்டிங் ஃபுல்லாவே ரேஸ் தான் ஃபேமஸ் வந்து. இன்னைக்கு மாடு மட்டும் இல்லாம குதிரையும் அப்ப வேற லெவல்ல தான் இருக்கும். என்ட்ரி வேற லெவல்ல தான் இருக்கும். இன்னைக்கு நிறைய சாரதிகள் மாடெல்லாம் போச்சுல, எப்படி போட்டி போட்டாங்க இன்னைக்கு? அதை சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு நீங்களே பார்த்துருப்பீங்கல்ல. அந்த அளவுக்கு நீயா நானா தான். யாரையுமே வந்து ஒரு மட்டமாவே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு இதுவா பண்ணாங்க. நல்லா பண்ணாங்க. புதுநிலைப்பட்டி பந்தயம்னா எங்கள் ஊர் பந்தயம் நல்லா இருக்கும். அதோட வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சரியான போட்டி. 21 வண்டிக்குமே 9 ரைஸு. இந்த மாதிரி எந்த ஊர்லேயும் கொடுத்து பார்த்ததே இல்லை இந்த வருஷம். இந்த வருஷம் தான்க்கா சூப்பராக இருந்துச்சுக்கா அந்த பந்தயம். அதுலேயும் குதிரை பந்தயம்னா சரியான போட்டிக்கா. கடுமையான போட்டிக்கா. இந்த மாதிரி இங்கே பார்த்ததில்லக்கா. ஆனால் நல்லா இருந்துச்சுக்கா. நீங்க எப்படி வந்துட்டு வண்டியில போனீங்களா இல்ல இங்க நின்று பாத்தீங்களா? இல்லை, நான் மைக் வண்டியில போனேன். மைக் வண்டியில போனீங்கல்ல, அப்ப நிறைய வண்டி சாரதிகள்லாம் ஓட்டிருப்பாங்க. எப்படி போட்டி போட்டாங்க ஒவ்வொருத்தருக்குள்ளயும் வரதுக்கு? சரியான போட்டிக்கா. அங்கங்க ஒரு வண்டியெல்லாம் இழுத்துட்டு போனுச்சு. இழுத்துமே வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ்னா அதெல்லாம் என்னக்கா கடுமையான போராட்டங்க. அதுக்கு மட்டும்தாங்க்கா பிரைஸ்னா இப்படிதாங்க இருக்கணும். பந்தயமும் சரியான பந்தயங்க. சாரதியில அப்படியே ஓடியில பாக்கணும். குச்சி தூக்கிட்டு ஓடுறாங்க ஒருத்தங்களும். சும்மா ரொம்ப பிடிக்கும் போலயே. ரொம்ப பிடிக்குங்க. அதுவும் மஞ்சட்டு தாங்க ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா பந்தயத்துலயும் நம்ம சாரதி ஆகணும் தாங்க எனக்கு ஆசையே. உண்மையிலேக்கா நான் இந்த இதுக்காகலாம் சொல்ல. உண்மையிலே சாரதி ஆகணும். அடுத்து ஏதாச்சும் ஒரு பந்தயம். வண்டி தான் மாடும் வண்டி தான் கிடையாது. இல்லைன்னா நாங்க ஓட்டிடுவோம் எங்க ஊர் பயலோட. கண்டிப்பா படிச்சு முடிச்சுட்டு ஒரு வயசுல கண்டிப்பா வந்துட்டு உன்னோட ஆசை நிறைவேற வாழ்த்துக்கள். எங்க ஊர் மாடுனா அந்த மாட்டுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குக்கா. எப்படிமா ஓடும் இருந்தாலும் அந்த மாடு மாதிரிலாம் எந்த மாடு விளையாட முடியாதுக்கா. நின்று சுத்துங்க. ஒரு மஞ்சட்டில் அவுத்தாங்கக்கா. சும்மா 2-3 நிமிஷம் நின்று விளையாண்டுச்சுக்கா. அது பந்தயம்னா மஞ்சட்னா அதாங்கக்கா மஞ்சட்டு. எப்படிமா எல்லாரையும் போட்டு தள்ளுது. ஊருக்கே செல்ல பிள்ளை அதாங்கக்கா. செல்ல பிள்ளைன்னா எல்லார்ட்டையும் அன்பா இருக்கும். எல்லாருக்கும் மேல கூட ஏறி உட்காந்துக்கலாம்க்கா. அது மேல சூப்பர் மாடுக்கானா. ஐ லவ் யூ ரேக்லா டு மஞ்சுரட்டு. பைக் இல்லாம சூப்பரா நல்ல பந்தயம்னா இந்த பந்தயம் தான்க்கா. தமிழ்நாட்டிலே வண்டி ஓடாம போனது ஃபர்ஸ்ட் பந்தயம்னா இந்த ஊர் தான்க்கா. ரொம்ப பிடிக்குங்க. ஊர்ல எவ்வளவு கஷ்டப்பட்டு நடத்துனீங்க இந்த பந்தயத்தை? இந்த பந்தயத்துக்கு மட்டுமே ரொம்ப சண்டைக்கா. நிறைய சண்டை வந்துச்சு. அதையும் தாண்டி போலீஸ் தான் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. இல்லனா சூப்பரா இன்னும் சூப்பரா போட்டுக்கலாங்க. கஷ்டப்பட்டு ஒரு வழியா நடத்தியாச்சு. நைட் ஆடல் படல. நாளை சனிக்கிழமை கபடி போட்டி எல்லாரையும் வந்துடுறாங்க. பந்தயம் நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்தில் தமிழ்நாட்டில் பரபரப்பான பந்தயம். மிகவும் நல்ல ஆர்வமாக மக்கள் நிறைய கூடும் பந்தயத்துக்கு. பக்த கோடிகள் நிறைய பேர் வந்திருக்காங்க. இங்கே மிக சிறப்பாக இருந்துச்சு. அனைத்து போட்டிகளும் சிறப்பாக ஓட்டினாங்க. பெரிய மாடு பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. குதிரை பந்தயம் சின்ன மாடு அதை விட பரபரப்பாக இருந்துச்சு. குதிரை வண்டி அதை விட பரபரப்பாக இருந்துச்சு. பக்த கோடி ரசிகர்கள் அனைவரும்
சிறப்பாகவும் ஆர்வமாக பார்த்தாரு. நீங்க எவ்வளவு எதிர்பார்த்தீங்க, எப்படி இருந்துச்சு? ஏன்னா இன்னைக்கு ஒரே நாள்ல 4 ஊர்ல பந்தயம், பட் இருந்தாலும் எப்படி எதிர்பார்த்தீங்க, எப்படி நல்லபடியா நடந்து முடிஞ்சுச்சு? நல்லபடியாக இருந்துச்சு. எல்லா பந்தயமும் நம்ம பந்தயம் சிறப்பாக எப்போவும் நடக்கும். இன்னைக்கு அதோட சிறப்பாக நடந்துச்சு. எல்லாம் சிறப்பாக இருந்துச்சு. ஆமாம், புதுநிலைப்பட்டியோட சிறப்பை சொல்கிறதுக்கே ஒரு தகுதி வேணும். அதுக்கான தகுதி இருக்கானு எனக்கு தெரியாது. இருந்தாலும் எங்களோட முன்னோர்களுடைய சிறப்பெல்லாம் இந்த பெரிய செல்வாக்குள்ள ஒரு இது. இதில் வந்து ஐயா முன்னாடி இருந்தால் ஐயா பெரியசாமி அம்பல ஐயா இருந்தாங்க. அவங்க கட்டி காத்த மண் இது. அந்த மண்ணோட பெருமையை சொல்லணும்னா இன்னும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சாமி சரி கண்ணுட ஐயனார் ராக்கம்மாள், அதோட தெய்வம் வந்து சக்தி உள்ள தெய்வம், கேட்ட வர கொடுக்குற தெய்வம் அது. கைலாசபதி கண்ணையா இறக்கமாங்கிற மாதிரி சொல்ற மாதிரி இது. அப்படிப்பட்ட கோயில் திருவிழான்னா அது வந்து சிறப்பு தான் எங்களுக்கு. ஆமா, கேகேஆர் காலை. நாங்கள் வந்து பாண்டிச்சேரியில் இருக்கேன் நான். ஆல்ரெடி இதுக்கு இந்த திருவிழாவுக்காக வேண்டிய குடும்பத்தோட என் நண்பர்கள் எல்லாருமே வந்திருக்கோம். நாங்கள் இன்னைக்கு போட்டி எப்படி இருந்துச்சுன்னா, மாட்டு வண்டி குதிரை வண்டி மிக சிறப்பாக இருந்தது. மிக சிறப்பு, சொல்லவே அவ்வளோ பெருமை, அவ்வளோ சிறப்பாக இருந்தது. எல்லாரும் எப்படி போட்டி போட்டாங்க? வெள்ளம் போட்டி, நீயா நானா போட்டு பாரு, களத்தில் இறங்கி ஆடுறாங்க. சிறப்பாகவே இருந்தது. அடுத்து அந்த குதிரையும் போயிருக்கு. மிக சிறப்பாக தான். எல்லாம் இப்போ கிட்டத்தட்ட 12 பிரைஸ் கொடுத்து விட்டோம். ஆமாம், வந்தவங்களுக்கு எல்லாமே சிறப்பாக போகணுங்கிறக்காண்டியே பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அது பெரிய மகிழ்ச்சி தான். அது கேகேஆர் காளையோட விளையாட்டு உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும்? விளையாட்டா சொல்லவே அவ்வளோ பெருமை. கேகேஆர்னு சொன்னாவே பெருமை தான் எங்களுக்கு. ஆமாம், மண்ணோட மைண்டை நாங்கள் எல்லாம் சிறப்பு மகிழ்ச்சி. சூப்பராக இருக்குக்கா. போட்டிலாம் எப்படி போட்டாங்க? அருமையாக இருக்குக்கா. ஹாய் சொல்லுங்க. இன்னைக்கு புதுநெல்லிப்பட்டி வந்து எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு. எப்படி ஓட்டுனாங்க? நல்லா அடிச்சு ஓட்டுனாங்க. அடிச்சு ஓட்டுனாங்களா? காலெல்லாம் எப்படி ஓடுச்சு? நல்ல வேகமா எல்லாம். உனக்கு கேகேஆர் காலர் பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் யூ கேகேஆர்னு சொல்லிரு. ஐ லவ் யூ கேகேஆர். ஐ லவ் யூ ரேக்லா. ஐ லவ் யூ ரேக்லா. ஐ லவ் யூ ரேக்லா. இன்னைக்கு போட்டி எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் எப்படி போட்டி போட்டாங்க எல்லாரும்? எல்லாம் நல்லா தான் போட்டி போட்டாங்க. மாலை ரொம்ப நல்லா தான் வந்துச்சு. கேகேஆர் காலை உனக்கு எவ்வளவு பிடிக்கும்? அது நான் 2 வருஷமா வந்திருக்கேன். ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. இப்போ இந்த பந்தயத்துல வந்துட்டு ஒரு எனர்ஜியே குறையாத ஒரு பாட்டி அப்படின்னா நம்ம அம்மா தான். கிட்டத்தட்ட 6 மணில இருந்து இப்ப கிட்டத்தட்ட மணி 8:30 மேல ஆகுது. ஒரே இடத்துல நின்று உட்காரங்கள்ல பாத்துட்டு இருக்காங்க. நீங்க எந்த ஊருமா? இந்த ஊரு புதுநிலைப்பட்டி தான். இன்னைக்கு பாத்தீங்க போட்டிலாம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. நல்லா எப்படி ஓட்டுனாங்க? நல்லா ஓட்டுனாங்க. நம்ம சாமியை பத்தி சொல்லுங்க. கண்ணுடையார். கண்ணுடையார் ஐயனார், ஐயனார். எவ்வளவு திட்டியான சாமி. ஆமா, அது பத்தியான சாமி. அடுத்து கண்ணுடையார், அப்புறம் குருந்த ஐயனார். பாத்தீங்களா எப்படி இருந்துச்சு இன்னைக்கு போட்டி? சூப்பரா இருக்கு. எப்போதுமே எங்க ஊர்ல சிறப்பா இருக்கும். எதிர்பார்க்கறத விட அதிகமான வண்டிகள் வரும். ஒரு பந்தயத்தை 2ஆ வைப்போம். இன்னைக்கு 12 பிரைஸ் கொடுத்துருக்கோம். இது எங்கேயுமே உலகத்துல எங்கேயுமே 12 பிரைஸ் ஒரு போட்டிக்கு கொடுக்க மாட்டாங்க. 3 தான் கொடுப்பாங்க, இல்ல ஒரு 5 கொடுப்பாங்க. இன்னைக்கு 12 பிரைஸ் கொடுத்துருக்கிறதுக்கு உலக அதிசயம், கின்னஸ் சாதனை போட்டாங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 ஊர்ல பந்தயம் இருக்குமா? இன்னைக்கு எல்லாரும் சாரதிகள் எப்படி போட்டாங்க? அவ்வளவு பந்தயம் இருந்து எங்க ஊருக்கு ஒரு 50 வண்டிக்கு மேல வந்து கலந்துக்கிட்டது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் எப்படி போட்டி போட்டாங்க? சூப்பரா இருந்துச்சு. நீ சொல்லி சூப்பரா இருக்குன்னு சொல்லு. எப்படி இருந்துச்சு? கேகேஆர் காளை பத்தி சொல்லுங்க. கேகேஆர் காளை எங்க வீட்டு மாடு மாதிரி. ஒவ்வொருத்தவங்களோட வீட்டு காளை அது. எல்லா வீட்டு செல்ல புள்ள. எல்லாரும் வீட்டோட செல்ல புள்ள. அவங்களுக்கா வீட்டுக்கு இருக்கா போயிருக்கான். பெண்கள் தான் பயங்கர ஆர்வமா பாத்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு போட்டி எப்படி இருந்துச்சு? புதுநிலைப்பட்டி மண்ணோட சிறப்பு சொல்லு. குடிச்சு தண்ணி நிம்மராம போன்ல தான் பாத்துட்டு இருக்கீங்க. ஆமாக்கா, குதிரை போய்கிட்டு இருக்கு, அதை பார்த்துட்டு இருக்கோம். பந்தயனாலே வேற லெவலுக்கா. மஞ்சள் சூப்பரா இருக்குங்க. அதுக்கப்புறம் எங்க மாடுனா கண்ணுடையார் கோயில் காலைனா எல்லாருக்குமே பிடிக்குங்க. மாடு சொன்னாலே. இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஐ லவ் யூ ரேக்லான்னு சொல்லி. ஐ லவ் யூ ரேக்லா. வணக்கம், நான் நல்லா இருக்கீங்களா? புதுநிலைப்பட்டி பந்தயம், இந்த மண்ணை பத்தி சொல்லுங்க. புதுநிலைப்பட்டி போட்டி வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு. என்னன்னா உள்ளூர் ஆளுங்க வந்தவங்க எல்லாரும் பெரிய ஒத்துழைப்பு. ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம். மாட்டுக்காரை ஓட்டும்போது 2 வீலர் இடையில விடாம நல்ல விதமாக பண்ணி கொடுத்தாங்க. இல்லை ரொம்ப அது ஒரு பெரிய சிறப்பு. மற்ற ஊர்களில் மாதிரிக்க 2 வீலரை இடையில விட்டுட்டு மாட்டுக்காரில் கஷ்டப்படுறது மாதிரிக்க இல்லை. அது ரொம்ப ஒரு பெருமைப்பட வேண்டிய விஷயம். 12 பரிசு. ஆமாம், அது கடைசியாக வந்து பர்மிஷன் கிடைக்கல போலீஸில். அதுக்காக 2ஆ பிரிக்காமல் 1ஆ வச்சு பரிசை எக்ஸ்ட்ரா வச்சுட்டாங்க. எத்தனை மாடு சேர்ந்துருந்துச்சுன்னா? 21. ஆமாம். இன்னைக்கு இருந்தாலும் இன்னைக்கு போட்டி எவ்வளோ விறுவிறுப்பாக இருந்துச்சு. நல்ல விதமாக இருந்துச்சு. ராக்கம்மா எவ்வளோ நல்ல திடீரான சாமி. 3மே பிரமாதமான சாமி. அதை விட இப்போ திருவிழா நடக்கிறது குருந்தையாவுக்கு.
குறுந்தரை ஐயனா இருக்கு. மாடும் குதிரையும் நல்ல போட்டி. எல்லாருக்கும் வந்தவங்களுக்குலாம் வாழ்த்து சொல்லிடுங்க. எல்லாரும் வெளியூர்ல இருந்து வந்த கலா ரசிக பெருமக்கள் எல்லாருக்குமே ஊராக ரொம்ப நன்றி.